மீண்டும் நமது நகர்ப்புற சமூகவியல் பாடத்திட்டத்துல நாம இன்னைக்கு வகுப்புல வந்துட்டு நகர்ப்புற சமூகவியலின் முன்னோக்குகள் சார்ந்து நாம முன்னாடி கிளாஸ்ல வந்துட்டு நாம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல 4 விதமா வந்துட்டு அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்றது இருக்கு. சுற்றுச்சூழல் இடம் சார்ந்தவைன்றது, அரசியல் பொருளாதாரம், வலைப்பின்னல், கலாச்சாரம். இந்த 4ஐயும் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்துட்டு ஒவ்வொன்றையும் சுற்றுச்சூழல் இடம் சார்ந்தவைனா என்ன, அதுல வந்துட்டு அதனுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் என்ன மாதிரி இருக்கு, தென் அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய கட்டமைப்பு, வீடுகளுடைய கட்டமைப்பு மற்றும் அதனுடைய அமைப்பு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சமூக நிறுவனங்களாக இருக்கக்கூடிய, அதாவது குடும்பம், உறவு முறைகள், அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, இது எல்லாமே சுற்றுச்சூழல் இடம் சார்ந்தவையா இருக்கு. இந்த சுற்றுச்சூழல் இடம் சார்ந்தவை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. இதுல ஏன் நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா, நகர்ப்புற சூழலை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நாம அர்பன் சோசியாலஜில வந்துட்டு ஒரு தெளிவை வந்துட்டு நம்மளால உருவாக்க முடியும். ஏன்னா நகர்ப்புற சமூகவியல் அப்படின்னா என்னன்னே தெரியாம நாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன, அதனுடைய அமைப்பு முறைகள் என்ன, அதனுடைய ஒரு குடும்பம் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனிங் என்ன மாதிரி இருக்கு, அதனுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன, அதனுடைய முக்கியமான பணிகள் என்ன, இது எல்லாத்தையும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இதுல இருக்கக்கூடியது சுற்றுச்சூழல் இடம் சார்ந்தவை அப்படின்றது. இதுல சுற்றுச்சூழல் இடம் சார்ந்தவை அப்படின்றதுல நாம ப்ரீவியஸா பார்க்கும்போது ஒரு தியரியை வச்சு நாம வந்துட்டு ஒரு அர்பன் ஏரியா அப்படின்றது எப்படி இருக்கும், அர்பன் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல முக்கியமா பர்கஸோடைய தியரி, பர்கஸோடைய கோட்பாடு. அவர் வந்துட்டு ஒரு கிரேட் சோசியாலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அர்பன்ல இருக்கக்கூடிய நடுவமைப்பு, அதாவது சென்ட்ரல் பகுதியில இருக்கக்கூடிய பகுதிகளை வச்சுதான் அந்த சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமா தீர்மானிக்கப்படுது அப்படின்றத வந்துட்டு அவர் சொன்னார். ஏன்னா பொதுவாவே ஒரு சென்ட்ரல் பகுதி அப்படின்றது நல்ல தொழிற்சாலைகள் நிறைந்ததாகவும், பொருளாதார அடிப்படையில வந்துட்டு ரொம்ப வசதி படைத்தவர்களாகவும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அதிகப்படியா பிசினஸ்லயோ அல்லது வந்துட்டு நல்ல ஒரு எஜுகேஷனலிஸ்டாவோ அல்லது வந்துட்டு சிறந்த ஆளுமை உடையவர்களாகவோ, நல்ல பொருளாதார அடிப்படையில நல்ல ஒரு உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவர்களாகவோ, அல்லது அவர்களுக்கு தேவையான அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், இல்ல இதர வசதிகளாக இருக்கட்டும், போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், இல்ல பொழுதுபோக்கு வசதிகளாக இருக்கட்டும், இல்ல ஒரு கல்வி சார்ந்த வசதிகளாக இருக்கட்டும், ஒரு பள்ளி, கல்லூரி, இல்ல பல்கலைக்கழகம், இல்ல தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், இது எல்லாமே வந்துட்டு அந்த பகுதிகளில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் அந்த பகுதி வந்துட்டு ரொம்ப வளமையான நல்ல ஒரு ரிச் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறதா பர்கஸோடைய கோட்பாட்டில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதுல அடுத்ததான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இடம்பெயர்தல், அதாவது மைக்ரேஷன். அதுவும் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது மைக்ரேஷன் அப்படின்றது இடம்பெயர்தல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நாம தற்காலிகமாகவோ அல்லது வந்துட்டு நிரந்தரமாகவோ வந்துட்டு நகர்ந்து போறதுதான் வந்துட்டு நம்ம மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றோம், இடம்பெயர்தல் அப்படின்னு. இப்ப பொதுவா நம்ம என்னென்ன மாதிரியான காரணங்களுக்காக தற்காலிகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம மைக்ரேட் ஆகும்? பொதுவாவே நாம ஏதாவது ஒரு வேலை சார்ந்து வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தற்காலிகமா மைக்ரேட் ஆகி போவோம். இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு என்னுடைய கல்வி தகுதிக்கும் என்னுடைய அறிவுக்கும் உகந்ததா ஒரு வேலை இல்லை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், தற்காலிகமா என்னோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகி போய் நான் என்னுடைய பொருளாதார அடிப்படையில என்னை நான் மேம்படுத்திக்கிற முயற்சி பண்ணுவேன். அந்த வகையில ஒரு தற்காலிகமா அப்படின்றது முழுக்க முழுக்க வேலை வாய்ப்பு சார்ந்ததாக இருக்கும். அடுத்ததா கல்வி சார்ந்து, இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு 8ஆம் வகுப்பு முடிக்கதான் இருக்கு, இல்ல 10ஆம் வகுப்பு முடிக்கதான் ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னா, நான் என்னுடைய மேற்படிப்பிற்கு பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய மேற்படிப்பா இருக்கலாம், +1 +2 இருக்கலாம், இல்ல கல்லூரி சார்ந்த படிப்புகளா இருக்கலாம், இல்ல வந்துட்டு பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய பல் தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்துட்டு நம்ம கல்வி கற்றுக்கிற போறதுக்கான நகர்தலா இருக்கலாம்.
இது எல்லாமே தற்காலிகமான ஒரு நகர்வா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு கல்வி கத்துக்கிட்டு நம்ம மறுபடியும் நம்ம ஊருக்கே வந்துட்டு திரும்பிடுவோம். சோ இந்த மாதிரியான அடிப்படையில, அதாவது தற்காலிகமா நகர்ந்து போறது இல்ல அப்படின்னா நிரந்தரமாவே வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து நாம இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறது. இப்ப நிரந்தரமா அப்படின்னா எப்படி, ஒரு ஊர்ல இருந்து அப்படியே இன்னொரு ஊருக்கு நான் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி மாறுறது. அங்க போயிட்டு என்னுடைய வேலை நிமித்தமா எனக்கு வந்துட்டு சென்னையில வந்துட்டு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய மொத்த குடும்பத்தையும் நான் என்னுடைய கிராமத்துல இருந்தோ இல்ல நான் இருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புற பகுதியில இருந்தோ அப்படியே சென்னைக்கு வந்துட்டு நான் மாத்திக்குவேன். அப்ப சென்னைக்கு மாத்தும் போது என்னன்னா அது ஒரு நிரந்தரமான நகர்வா வந்துட்டு மாறிடுது. நான் இப்ப இன்னைக்கு நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். இப்ப சென்னையில இருக்கக்கூடியவங்க நிறைய பேரு அங்க நிரந்தரமா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை கிடையாது. சென்னையில இருந்து சென்னைக்காக வந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏதாவது வேலை தேடியோ கல்விக்காகவோ அவங்களுடைய பணி நிமித்தமாகவோ இல்ல வந்துட்டு அவங்களுடைய உறவினர்களுடைய அழைப்பிற்காகவோ ஏதாவது ஒரு அடிப்படையில வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து வந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரியான அடிப்படையில வந்துட்டு நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போறோம். அதுல குறிப்பா வந்துட்டு நம்ம வேலை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா தான் நம்ம நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெர்மனண்டா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப பெர்மனன்ட் அப்படின்னா நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு டீச்சிங் போஸ்டிங் கிடைக்குது, தன்னோட வில்லேஜ்லயோ அல்லது தான் இருக்கக்கூடிய தான் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல வந்துட்டு அவரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு தற்காலிக பணியில இருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறாரு, டிஆர்பி இல்லைன்னா அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ண உடனே அவருக்கு வந்துட்டு இப்ப சென்னை மாதிரியான நகரங்கள்லயோ இல்ல வந்துட்டு கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்கள்லயோ இல்ல வந்துட்டு வேறு நகரங்கள்லயோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பணி ஆணை வழங்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நாளைக்கு அவருக்கு பக்கமா இருந்துச்சு அப்படின்னா டெய்லி தினமும் போயிட்டு வருவாரு. இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா நிரந்தரமாவே தன்னோட ஊர்ல இருந்து எங்க பணியாளை கிடைச்சிருக்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே மூவ் ஆகி போயிடுவாங்க. இது ஒரு புறம். இன்னொன்னு தொழிற்சாலைகளுடைய பெருக்கம், தொழிற்சாலைகளுடைய அதாவது தொழிற்சாலை மயமாக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இந்த மைக்ரேஷனுக்கு. ஏன்னா ஏன் அப்படின்னா தொழிற்சாலைகள் இம்ப்ரூவ் ஆக அதாவது தொழிற்சாலைகள் வந்துட்டு அதிகமாக வேலை வாய்ப்புகள் வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வு அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கிராமப்புறங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்முறை தான் வந்துட்டு அங்க இருக்கு. ஏன்னா நீங்க எந்த வேலையா இருந்தாலும் அது விவசாயத்தோட தான் வந்து நிற்கும். சோ அப்படிப்பட்ட தொழில்ல வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய போதியமான வருவாயோ அல்லது வந்துட்டு போதுமான அளவிற்கான பொருளாதார சிறப்பம்சங்களோ எதுவுமே இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டு வேலை நிமித்தமா வந்துட்டு இடம்பெயர்ந்து போறாங்க. இப்ப தொழிற்சாலையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்துட்டு படித்தவர்களுக்கும் அங்க வேலை இருக்கு, இல்லிட்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியறிவு இல்லாதவர்களுக்கும் இல்ல போதுமான அளவிற்கு வந்துட்டு கல்வியறிவு இல்லைனாலும் அவர்களுக்கும் வந்துட்டு அங்க வேலை இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா தொழிற்சாலையில வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வேலை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துட்டு நகர்வுக்கான ஒரு முக்கிய காரணமா தொழிற்சாலை மயமாக்கல் அப்படின்றது இருக்கு. இன்னைக்கும் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இப்ப ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், மும்பை இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல எல்லாம் நீங்க அதிகப்படியான பேர் வந்துட்டு தொழிற்சாலைகள்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு. அப்ப தொழிற்சாலையில வேலை பார்க்குற எல்லாருமே வந்துட்டு அந்த ஊரை சார்ந்தவர்களா தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம எந்த இதுலயும் சொல்ல முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மைக்ரேட் ஆகி போனவங்களா தான் இருப்பாங்க. அப்ப தொழிற்சாலை மயமாக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருக்கு அப்படின்றத கோல்டு சைடர் அப்படின்றவரு 1987 வந்துட்டு இத வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமா வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய காரணிகள் மற்றும் காரணங்கள் இதுவும் நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மெமரிக்காக ரீகால் பண்றதுக்காக சொல்றோம் என்னென்ன மாதிரியான காரணிகள் இருக்கும். இப்ப காரணங்கள் நம்ம பொதுவா அதை 2 விதமா நம்ம பிரிச்சு பார்த்தோம், 2-3 விதங்களா பிரிச்சு பார்த்தோம். ஒண்ணு வந்துட்டு பொருளாதார காரணங்கள். பொருளாதார அடிப்படையில தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் தங்களுடைய குடும்பத்தை வந்துட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் பொருளாதாரம் சார்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். அதுல ரொம்ப முக்கியமானது எம்ப்ளாய்மெண்ட்.
வேலையை தேடி நாம நகர்ந்து போறோம். அடுத்ததா கல்விக்கான ஒரு மேம்பாடு. கல்வியில வந்துட்டு நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக, என்னுடைய வருவாயை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறேன். இது ஒரு பொருளாதார காரணங்கள்ல இருக்கக்கூடியது. சமூக காரணங்கள். இப்ப சமூக காரணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னவா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு உயரணும். எல்லாருடைய நோக்கமே அதுவாதான் இருக்கு. நாம வந்துட்டு நாமளும் வந்துட்டு மற்றவங்க மாதிரி நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல ஒரு பைக் வாங்கணும், நம்மளும் நம்ம உறவினர்கள் மாதிரி நல்ல வசதி படைத்தவர்களா இருக்கணும். ரொம்ப வசதி இல்லைனாலும் கூட நம்ம பொருளாதார அடிப்படையில நம்ம வாழ்க்கையாவது மேம்படுத்திக்கிறணும். நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட மற்றவங்க கிட்ட போய் கேட்டக்கூடாது. அந்த கேட்கக்கூடிய சூழல் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தான் நாம வந்துட்டு நகர்ந்து போவோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணமும் வந்துட்டு இதுல சமூக காரணங்கள்ல வந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு நம்ம ரொம்ப முக்கியமா அவங்க டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்னா, நெருங்கிய உறவினர்கள், அதாவது இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதும் தாக்கம் அப்படின்றதும் நகர்வுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணியா இருக்கு. ஏன் வந்துட்டு இது சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்ல வந்துட்டு மாமாவோ மச்சானோ இல்ல வந்துட்டு அண்ணனோ தம்பியோ ஒரு நகர்ப்புறத்துல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு ஒரு பெருநகரங்கள்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய வே ஆஃப் லைஃப், அவருடைய அந்த அவர் வாழக்கூடிய அந்த கலாச்சார சூழல், அவர்களுடைய பொருளாதார மேம்பாடு, அவருடைய தன்மை, இது எல்லாமே நம்மள வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஃபாரின் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அவரை அவ்வளவு செலிப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாம இருந்தாரு, கடன் வாங்கி ஃபாரினுக்கு போனாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு திடீர்னு வீடு கட்டிட்டாரு, பைக் வச்சிருக்காரு, நல்ல கார் வச்சிருக்காரு, அவர் வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு, அக்கௌண்ட்ல வந்துட்டு இவ்வளவு பணம் போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தாக்கம். அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், நாமளும் அப்படி போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்துட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். பொருளாதாரத்துல நாமளும் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வருவோம். நம்மளுக்கு வந்துட்டு நாம இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னா வந்துட்டு யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்மளுடைய சொந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்ல மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பொருளாதார வசதிகள் இருக்கோ அதை சார்ந்துதான் நம்ம கிட்ட வந்துட்டு அவங்களுடைய பழக்கம் வந்துட்டு நமக்கு இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருப்பாங்க, ஆனா பொருளாதார வசதியில வந்துட்டு ஒருத்தர் பின்தங்கி இருக்காரு அப்படின்னா அவரை வந்துட்டு ட்ரீட் பண்ற விதமே, அவரை நடத்துற விதமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எந்த மாதிரி கொடுக்குறாங்க, அவரை வந்துட்டு எப்படி முன்னிறுத்துறாங்க, அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்க ஒரு ஏளனமா பாக்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் இந்த சொசைட்டில அப்படின்றதுக்காக நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போவோம். அதுக்கு வந்துட்டு உறவினர்களுடைய தாக்கம், அதுவும் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இயற்கை காரணிகள், அதாவது நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். நேச்சுரலா என்னென்ன ரீசன், நேச்சர் பேஸ் பண்ணி என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா நேச்சர் ஓரியன்ட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இயற்கை சீரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயற்கை சீரழிவுகள், ஒரு பெரிய கனமழை வருது, புயல் வருது, வெள்ளம் வருது, இல்ல வந்துட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, இல்ல சுனாமி மாதிரியான ஒரு இயற்கை சீற்றங்கள் வருது, இல்லைன்னா வந்துட்டு திடீர்னு கொரோனா மாதிரியான ஒரு இயற்கை ஒரு ஒரு இயற்கை பேரழிவுகள் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னா வந்துட்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம மைக்ரேட் ஆகி போவோம். ஏன்னா இப்ப திடீர்னு வந்துட்டு ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படுது, திடீர்னு வெள்ளம் வந்து எல்லா வீடுகளையும் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல இருந்து நாம இன்னொரு இடத்துக்கு மாறித்தான் ஆகணும். இது வந்துட்டு நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஹேப்பன் ஆகிறது, அன்எக்ஸ்பெக்டடு. ஆமா, இது வந்துட்டு நம்ம யாரும் வந்துட்டு தீர்மானிக்கப்பட்டதாகவோ இல்லை. இயற்கை சீரழிவு அப்படின்றது வந்துட்டு எப்ப நடக்கும், என்ன மாதிரியான, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்துட்டு ஒரு இயற்கை சீரழிவு அப்படின்றது வந்துட்டு எந்த நேரத்துல நடக்கும் அப்படின்றதே வந்துட்டு நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. இப்ப நீங்க இதுல பாத்திருப்பீங்க, இப்ப சிரியா, உக்ரைன் இந்த மாதிரியான நாடுகள்ல பாத்திருப்பீங்க, திடீர்னு போர் ஏற்படுது, திடீர்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டடங்கள்ல இடிபாடுகள்ல சிக்கிறாங்க,
நேற்று வரைக்கும் நல்ல வசதி படைத்தவரா இருந்தவர் திடீர்னு வந்துட்டு வசதி வாய்ப்பே இல்லாம போயிடுறாரு. ஒரு நீங்க காணொளிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தருடைய வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன் திடீர்னு வந்துட்டு வீடியோ எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு ரொட்டி துண்டை வச்சுக்கிட்டு ஒரு பரிதாபமான ஒரு சூழல்ல நின்றுட்டு இருக்காரு. வாழ்க்கை அவ்வளவுதான். ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்துட்டு சமம். இங்க வேணா ஜாதி, மதம், இனம், மொழி, அது இதுன்னு பாகுபாடுகள் வந்துட்டு இருக்கு. படித்தவன், படிக்காதவன், இல்ல வந்துட்டு உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இல்லைன்னா வந்துட்டு பணம் படைத்தவன், பணம் இல்லாதவன், இல்லைன்னா வந்துட்டு அறிவானவன், அறிவற்றவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாகுபாடுகள் இருக்கு. ஆனா இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டு நாம மனிதர்கள் அப்படின்றவரு தான். மனிதர்களோட இயற்கை நினைக்குதான்னு தெரியல. சோ அந்த அளவிற்கு இயற்கையுடைய ஒரு காரணங்கள், இயற்கையினால் ஏற்படக்கூடிய காரணங்கள் அப்படின்றதும் வந்துட்டு ஒரு நகர்விற்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணங்களா இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய இதை பார்த்துருக்கலாம். நான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஒரு ஏரியாவே வந்துட்டு இன்னொரு ஏரியாவுக்கு வந்துட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆவாங்க, அப்படியே மைக்ரேட் ஆவாங்க. இந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு மைக்ரேட் ஆகி போவாங்க. இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், ஏதாவது கனமழை பெய்ய போகுது அப்படின்னா வந்துட்டு வானிலை ஆராய்ச்சி இதுல இருந்து சொல்லுவாங்க, அறிக்கையில இருந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப தாழ்வான பகுதிகளில் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் ஒரு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போய் உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க. ஏன்னா வந்துட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். யாரெல்லாம் வந்துட்டு ஆற்று பகுதிகளில், ஆற்று ஓரமா இருக்கீங்களோ இல்ல கடல் பகுதியில் சார்ந்து இருக்கக்கூடிய அதன் ஓரப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க உங்களை பாதுகாத்துக்குங்க அப்படின்ற மாதிரியான அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இயற்கை காரணங்கள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு ஒரு நகர்விற்கு வந்துட்டு. அடுத்ததா வந்துட்டு இதுல காரணிகள், நம்ம 2 காரணிகள் பார்த்தோம். வந்துட்டு புஷ் காரணிகள் அண்ட் புல் காரணிகள். அதாவது புஷ் ஃபேக்டர் அண்ட் ஃபுல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது நான் தானே முன் வந்து ஒரு மனுஷன் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதர்கள் அவங்களே முன் வந்து தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில வந்துட்டு நகர்ந்து போகணும். நான் எனக்கு இந்த இடம் பிடிக்கல, எனக்கு வந்துட்டு இன்னொரு இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்துட்டு எனக்கு கல்விக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு, என்னோட வீட்டுல இருக்கக்கூடியவங்க பெரியவங்களுடைய மருத்துவ இதுக்கு வந்துட்டு சிகிச்சைக்கு வந்துட்டு அந்த பகுதிக்கு நான் மூவ் ஆகி போனேன் அப்படின்னா அந்த பகுதி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், என்னோட குடும்பத்தை வந்துட்டு ரொம்ப செக்யூர் பண்றதுக்கு ரொம்ப உதவும் அப்படின்ற அடிப்படையில தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே வந்துட்டு நகர்ந்து. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்திற்காக இல்ல வந்துட்டு மற்றவங்களோட ஈர்ப்புல வந்துட்டு நம்ம வெளியில போறோம். அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு கல்விக்காகவும் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போறோம். அப்புறமா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இடம்பெயர்தலுடைய வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதுல என்னென்ன மைக்ரேஷன் இருக்கு? இப்ப கிராமம் சார்ந்த நகர்வு, அதாவது ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்திற்கு நகர்ந்து போறது. இப்ப நான் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துல இருக்கேன், இப்ப சீலப்பாடின்ற ஒரு கிராமத்துல இருக்கேன் அப்படின்னா அந்த கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்திற்கு, ஒரு செட்டிநாயக்கன்பட்டி மாதிரி ஒரு கிராமத்திற்கு, இல்ல வந்துட்டு ஒரு சின்னாலப்பட்டி மாதிரியான ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு வந்துட்டு நான் நகர்ந்து போறேன். ஏன்னா என்னுடைய தேவைகள் அந்த இடத்துல சரியா இல்லை, என்னுடைய கிராமத்துல வந்துட்டு ஒரு அடிப்படையான வசதிகள் இல்லை அப்படின்னா வந்துட்டு எந்த கிராமத்துல நல்ல அடிப்படை வசதிகள் இருக்கோ, எந்த கிராமத்துல வந்துட்டு சுகாதார வசதிகள், எந்த கிராமத்துல வந்துட்டு ஒரு கல்வி சார்ந்த வசதிகள், எந்த கிராமத்துல வந்துட்டு வேலை சார்ந்த வசதிகள் இருக்கோ அந்த கிராமத்திற்கு வந்துட்டு நாம நகர்ந்து போவோம். இது கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு அப்படியே நகர்ந்து போறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு நகர்ந்து வரும். இது ஜெனரலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு கல்வி சார்ந்த ஒரு ஆளுமையை வந்துட்டு உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து நம்ம நகர்ந்து வரும். இப்ப வந்து இந்த கல்லூரியில படிச்சா எனக்கு வந்துட்டு நல்லா நாலேஜ் கிடைக்கும், நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த காலேஜ்ல வந்துட்டு படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸா இருக்காங்க, பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்ல இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்திற்கு தன்னுடைய கல்வி தேவைக்காக வந்துட்டு நாம நகர்ந்து போவோம். அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு நம்ம கிராம பகுதிகளில் வந்துட்டு கல்லூரி வசதிகள் வந்துட்டு அதிகமா இல்லை. இப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மேற்படிப்புக்கு நகர்ப்புற பகுதிகளை தான் நம்ம நோக்கி நகர வேண்டிய காலச்சூழல் வந்துட்டு இன்னைக்கும் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நகர்வு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு நகர்வு.
கிராமப்புறங்கள்ல வந்துட்டு வேலை சரியா இல்லை, தன்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை இல்லை அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நகர்ப்புறத்தை நோக்கி வந்துட்டு நகர்ந்து போவோம். அங்க ஏன் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்து போறோம் அப்படின்னா நகர்ப்புறத்துல அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. நீங்க தொழிற்சாலைகள்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலுவலகங்கள் அங்கேயே வந்துட்டு நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இன்னும் மற்ற நிறுவனங்கள் நிறைய என்ஜிஓஸ் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள் தான் வந்துட்டு அதிகமா இருக்கு. நீங்க நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால்ல இல்லைன்னா வந்துட்டு தியேட்டர் இல்லைன்னா வந்துட்டு பெரிய பெரிய இடங்கள்லாம் வந்துட்டு நீங்க நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வேலை வாய்ப்பு சார்ந்தும் நாம கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்து போவோம். இது வந்துட்டு கிராம நகர்ப்புற நகர்வு. இது செகண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நகரத்துல இருந்து, அதாவது அர்பன்ல இருந்து அர்பன் மைக்ரேஷன், அதாவது நகரத்துல இருந்து நகருக்குள்ளேயே வந்துட்டு நகர்ந்து போகணும். அது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்ப நகரத்துல இருப்போம், ஆனா நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில், நம்ம இருக்கக்கூடிய ஊர்ல, நம்ம இருக்கக்கூடிய நகரத்துல நம்மளுக்கு தகுதியான ஒரு சம்பளமோ, நம்மளுக்கு தகுதியான ஒரு வேலை வாய்ப்போ, நம்மளுக்கு தகுதியான ஒரு கல்வியோ இல்லாத சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு நம்ம மாறி போவோம். இப்ப நம்ம மதுரையில இருக்கோம், மதுரையில வந்துட்டு எனக்கு ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து நான் படிக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நான் படிக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பயோடெக்னாலஜில ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்துட்டு நல்லா பாப்புலரா இருக்கு, எந்த காலேஜ்ல எந்த சிட்டில வந்துட்டு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஒரு கிரவுண்ட் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு நம்ம ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த நகரத்துக்கு வந்துட்டு நம்ம நகர்ந்து போவோம். இப்ப மதுரையில இருந்து சென்னைக்கு போறோம், இப்ப சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறோம், கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து கோயம்புத்தூர், திருச்சியில இருந்து மதுரை. இந்த மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்குள்ள இருந்து நாம நகருக்குள்ளேயே வந்துட்டு நகர்ந்து போகக்கூடிய ஒரு இடம்பெயர்வு, அதுவும் ஒரு டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்றது இருக்கு. அப்புறம் நகர்ப்புறத்துல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல கிராமப்புறத்துக்கு வந்துட்டு நகர்ந்து வருது. இப்ப நகர்ப்புறத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நகர்ப்புற லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு சரியா ஒரு 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 ஃபிட்னஸ் வந்துட்டு கொடுக்காது, ஒரு சரியான ஒரு இதா இருக்காது, ஒரு அமைதியை வந்துட்டு கொடுக்காது, ஒரு ஒரு அந்த சுற்றுச்சூழல் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நகர்ப்புற ஏரியால இருப்பாங்க, பிசினஸ் மேனா இருப்பாங்க, இல்லைன்னா நல்ல வசதி படைத்தவர்களா இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிராமத்துல வந்துட்டு ஒரு வயல் பகுதிகளையோ இல்ல வந்துட்டு ஒரு தோட்ட பகுதிகளையோ வந்துட்டு விலைக்கு வாங்கிட்டு அங்க போயிட்டு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்காக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து இங்க போயிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு அங்க அதனுடைய வாழ்க்கையை வந்துட்டு அமைதியான முறையில கொண்டு போறதுக்கான காரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான மனிதர்கள்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனா ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்துட்டு இல்லாம இருக்கும். அப்ப என்னன்னா அவங்களுக்கு அதை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கிராமப்புறங்களுக்கு வந்துட்டு நகரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இடம்பெயர்தல் இருக்கக்கூடிய வகைகள். அதாவது மொத்தம் 4 வகைகள் இருக்கு: கிராமம், கிராம நகர்வு, கிராம நகர்ப்புற நகர்வு, அப்புறம் நகரத்துல இருந்து நகருக்குள்ளேயே வந்துட்டு நம்ம நகர்ந்து போறது, அப்புறம் நகர்ப்புறத்துல இருந்து கிராமத்துக்கு வந்துட்டு நம்ம நகர்ந்து போறோம். இது 4 விதமான இடம்பெயர்வுகள் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், அர்பன் ஸ்லம். பொதுவாகவே நகர்ப்புறங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு நகர்ப்புறத்துல வந்துட்டு. இப்ப வறுமையா இருக்கலாம், வேலை வாய்ப்பு இன்மையா இருக்கலாம், இல்ல நகர்ப்புற குடும்பங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய தெப்டா இருக்கலாம், திருட்டா இருக்கலாம், இல்ல வந்துட்டு போதை, கடத்தல், மாஃபியா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு, அதே மாதிரி சானிடேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா அர்பன்ல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சிலம். ஸோ சிலம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும், பொதுவாகவே வந்துட்டு இப்ப சென்னைலாம் நீங்க பார்க்கலாம், சிலம் ஏரியாஸ்லாம் நிறைய இருக்கு. மும்பை மாதிரியான ஏரியாலாம் நீங்க பார்க்கலாம், சிலம் ஏரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்துட்டு ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க இருக்கிறதுக்கான வசதிகள் வந்துட்டு ரொம்ப குறைவான வசதிகளா இருக்கும், ரொம்ப இடைஞ்சலான ஒரு பகுதியா இருக்கும்.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ் சுகாதாரமற்ற ஒரு பகுதியா இருக்கும். நீங்க உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்கிளீன்டான ஒரு பிளேஸா இருக்கிறது மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குப்பைகளா இருக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு சாக்கடைகள் வந்துட்டு ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்கும், கொசு ஒரு பக்கத்து வச்சுக்கிட்டு இருக்கு, ஈக்கள்லாம் ஒரு பக்கத்து இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு அன்கிளீன்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்துட்டு ஸ்லம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஏன் வந்துட்டு ஸ்லம் வந்துட்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மக்கள் தொகை பெருக்கமும் வந்துட்டு ஒரு அதோடைய எஃபெக்டும் வந்துட்டு இதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இப்ப ஸ்லம் அப்படின்றது நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க பார்க்கலாம். நீங்க வந்துட்டு பெரிய லெவல்ல வசதி படைத்தவர்களா அங்க இருக்க மாட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார பின்னணியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்துட்டு அங்க அதிகமா இருப்பாங்க. இப்ப பொதுவாகவே ஸ்லம் அப்படின்றது நீங்க நிறைய சினிமாக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப அதனுடைய தோற்றமே உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த இப்ப ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படின்லாம் ஒரு முன்னாடி ஒரு ஃபிலிம் வந்தது, ஆஸ்கார் விருது வாங்கியது. நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்துட்டு 2 ஆஸ்கார் விருதுகள் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம். அந்த படத்துல எல்லாம் நீங்க இந்த ஸ்லம் பேஸ் பண்ணி அப்படியே சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய வீடுகளுடைய தன்மையை நீங்க பார்க்கலாம், அதோடைய கட்டமைப்பை வந்துட்டு நீங்க பார்க்கலாம். இப்ப பொதுவா நீங்க ஒரு ஸ்லம்மோட கட்டமைப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதனுடைய வீடுகள் என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன வீடுகளா தான் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா அந்த வீடுகளை பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய பகுதிகளில் அதாவது சின்ன இடவசதி இருக்கக்கூடிய வீட்டுல கிட்டத்தட்ட அந்த இடவசதிக்கு மீறிய மக்கள் வந்துட்டு அங்க வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சமீபத்துல கூட ஏதோ ஒரு காலாண்டு ஒரு மூவி இருந்தது. அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பகுதிகளில் ஒரே இடத்துல குறுகிய இடமா இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நெருக்கமாக தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. கணவன் மனைவி கூட வந்துட்டு அவங்களுடைய ஊடல் கூடலுக்கு கூட வந்துட்டு ஒரு சரியான இடமா வந்துட்டு அது இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடமா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்லம் அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய லெவல்ல அடிப்படை வசதிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவான அடிப்படை வசதிகளை கொண்ட பகுதியெல்லாம் தான் வந்துட்டு அர்பன் ஸ்லம் அப்படின்றது இருக்கு. ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு தகவல் தொழில்நுட்ப வசதிகளா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு சுகாதாரம் சார்ந்த வசதிகளா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு போக்குவரத்து வசதிகளா இருக்கலாம், இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வசதியா இருக்கலாம், இல்ல வந்துட்டு சுகாதாரம் சார்ந்த வசதிகளா இருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப குறைவான அளவில் தான் வந்துட்டு அந்த ஏரியாக்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடிநீர். இன்னைக்கு நம்ம பொதுவாகவே எல்லா இடங்கள்லயும் வாட்டர் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு அர்பன்ல. ஆனா நீங்க அதே சமயத்துல அர்பன் ஸ்லம்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுகாதாரமற்ற தண்ணீரை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம குடித நீரா பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலம் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய அடிப்படை வசதிகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் இந்த ஸ்லம் பகுதிகள் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். இப்ப வீடுகள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்கும். வீடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு இன்னொருக்கும் வாசப்படியே பாத்தீங்க அப்படின்னா 2 வீட்டுகளுடைய நுழைவாயிலே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2ம் ஒன்னா இருக்கிறது மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்க போறதுக்கு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன வீடுகளா ரொம்ப ஒரு நீளமான ஒரு அகலமான வசதி கொண்ட வீடுகள் மாதிரியே இல்லாம ரொம்ப நெருக்கமான ஒரு வீடுகளா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா அர்பன் ஸ்லம் பகுதி அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பின்தங்கிய அடிப்படையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்க பெரிய லெவல்ல வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பகுதியாகவோ, இல்ல வந்துட்டு அவங்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்கான கல்வி நிறுவனங்களோ, இல்ல வந்துட்டு பெரிய அளவிலான ஒரு என்ன சொல்றது, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை சார்ந்த வசதிகள் நிறைந்த பகுதியிலாகவோ அது இல்லை. ரொம்பவும் பின்தங்கிய ஒரு வாழ்வாதார முறைகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கும். அவங்களுடைய கல்ச்சர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்துட்டு அதிகமா கல்வி அறிவு பெற்றவர்களா இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. கல்வியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியோ இல்ல வந்துட்டு ஒரு மிக பெரிய அளவிலான கல்வி
கல்வி அறிவுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றமும் வந்துட்டு இன்னமும் இல்லாத ஒரு பகுதிகளா வந்துட்டு ஸ்லம் பகுதிகள் அப்படின்றது வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு அர்பன் ஸ்லம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள்ல வந்துட்டு அர்பன் ஸ்லம்மும் ஒரு பிரச்சனையா இருக்கு. எப்படி நம்ம வறுமையை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, ஒரு வேலை இல்லா திண்டாட்டத்தை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, இல்ல வந்துட்டு ஒரு ஈவன் நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் வந்துட்டு இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப ஒரு அர்பன் ஸ்லம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, ஏன் வந்துட்டு இது உருவாகுது அப்படின்றதுக்கான காரணத்துக்கு முக்கியமான இதா அவங்க மக்கள் தொகை பெருக்கம், அதனுடைய விளைவால வந்துட்டு இந்த அர்பன் ஸ்லம்கள் வந்துட்டு உருவாகுது அப்படின்றது மாதிரியும் அவங்க வந்துட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அர்பன் ஸ்லம்ல வசதிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மிக பிரம்மாண்டமான வசதிகளோ இல்ல வந்துட்டு அவங்களுடைய தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாத அளவிற்கான ஒரு பின்தங்கிய ஒரு முறையிலான அடிப்படை வசதிகள் தான் வந்துட்டு அங்க இருக்கும். இன்னைக்கும் நீங்க நிறைய இதை பாத்தீங்க அப்படின்னா சின்ன குடிசை மாதிரி போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சாக்கு பை மாதிரி இல்லைன்னா வந்துட்டு இந்த பிளெக்ஸோடைய கவர்களை போட்டுட்டு மேல வச்சுட்டு வீட்டுல இருக்கக்கூடியவங்களாம் இருக்கதான் செய்யறாங்க. சோ அந்த அளவிற்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவருடைய வீடுகளுடைய தன்மையோ இல்ல அவருடைய குடும்பத்தினுடைய கட்டமைப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்துட்டு அர்பன் ஸ்லம்ல வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அர்பன் ஸ்லம்ல வந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அவங்க ஏன் வந்துட்டு நம்ம அவங்கள பத்தி படிக்கணும், இந்த பிரச்சனையை பத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாவே வந்துட்டு அர்பன் சொன்ன உடனே நம்ம திடீர்னு ஒரு பாடல் கூட ஞாபகத்துக்கு வரும் நம்மளுக்கு. ஏதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் ஒண்ணு இருக்கும், அன்னார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகினில் மூளை குடிசை கட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வரும். அவரு இந்த சாரட் வண்டியில போயிட்டே வந்துட்டு பாடிட்டு இருப்பாரு. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கும், பக்கத்துல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குடிசை வீடுகளா இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அர்பன்ல வந்துட்டு என்னன்னா 2 விதமான வளர்ச்சியும் இருக்கு, ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் இருக்கு. நம்ம வந்துட்டு டெக்னாலஜி சார்ந்த ஒரு பெரிய லெவலான டெவலப்மெண்ட், இயந்திரங்களுடைய வளர்ச்சி, இல்ல வந்துட்டு கல்வியில வந்துட்டு ஒரு பெரிய புரட்சி, இல்லைன்னா வந்துட்டு வேலை வாய்ப்புல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, இல்லைன்னா வந்துட்டு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, இது எல்லாமே இருக்கு. ஆனாலும் நகர்ப்புறங்கள்ல இன்னமும் பின்தங்கிய மக்கள், அதாவது நம்ம அர்பன் ஸ்லம்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் மிகவும் பின்தங்கிய மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அதிகமா இருக்கிறாங்க. ஏன் வந்துட்டு வறுமை அப்படின்றது வந்துட்டு அந்த பகுதிகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா கல்வி வந்துட்டு ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றும், பெரிய பணக்காரனாகவும் மாற்றும், அதே சமயத்துல நல்ல அறிவையும் வந்துட்டு கொடுக்கும், நல்ல சிந்தனைகளை வந்துட்டு கொடுக்கும். இப்ப அர்பன் பகுதியில இருக்கு, அர்பன் ஸ்லம் பகுதியில் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு போதுமான அளவுக்கு கல்வியறிவு இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு அவங்களால ஒரு பெரிய வேலைக்கு வந்துட்டு போக முடியறது இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, அவங்க என்ன வேலை கிடைக்குதோ, இப்ப சின்ன சின்ன வேலைகள், ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு வேலை பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு வீட்டு வேலைகள் போய் பண்ணக்கூடியதா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு துப்புரவு பணியாளர்களா சாலைகள்ல வந்துட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களா வந்துட்டு இருக்கிறாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஒரு அவங்களால பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல மேம்பட முடியாதற்கான, வளர முடியாதற்கான ஒரு மிகப்பெரிய காரணங்களா வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுல போய் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தினசரி கூலி வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருவாங்க, அதிகப்படியா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு கொடுக்க முடியும். அதுக்கு மேல வந்துட்டு அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஒரு 200 ரூபாய வாங்கிக்கிட்டு அந்த 200 ரூபாய வச்சு அவங்களுடைய குடும்பத்தை வந்துட்டு ரன் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் நாட் ஈஸி. அது வந்துட்டு அவ்வளவு எளிதா வந்துட்டு நம்மளுடைய குடும்பத்தை வந்துட்டு நடத்திட முடியாது. அதுல நிறைய செலவுகள் இருக்கு, மருத்துவம் சார்ந்த செலவுகள் இருக்கு, குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த செலவுகள் இருக்கு, அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள், இப்ப துப்புரவு பணியாளரா இருக்காங்க, மக்கள் நல பணியாளரா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களால எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் அப்படின்றது வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே வந்துட்டு போதுமானதா இல்லை. அப்படி இருக்கும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவும் பின்தங்கிய பொருளாதார அடிப்படையில
ரொம்பவும் பின்தங்கிய நிலையில வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வந்துட்டு அவங்க இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய மக்களும் அந்த பகுதிகளில் அதிகமா இருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில என்ன சொல்றது, எதிர்மறையான வேலைகளும் வந்துட்டு அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சொல்றது, இப்ப அதிகமா நம்ம சொல்லுவோம், இப்ப சிலம் பகுதியில் இருந்தா பாத்தீங்கன்னா அங்க திருடர்கள் அதிகமா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து அந்த பகுதியிலாம் போகாதீங்க, அவங்க வந்துட்டு வழிப்பறி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி கலீஜா பேசுவாங்க, அவங்களுடைய ஸ்லாங்லாம் டோட்டலா வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனைகளையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு விவாதிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப வேலை இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய பசியை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழியில நம்மளுடைய சிந்தனையை வந்துட்டு கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு கிரியேட் ஆகும். ரொம்ப பாவர்ட்டில இருக்கிறதுக்கான மக்கள் வந்துட்டு அதிகமா அந்த பகுதியில் இருக்காங்க. ஏன் பாவர்ட்டி அப்படின்றது அந்த பகுதிகளில் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்களுடைய வேலை அப்படின்றது ஒரு பெரிய லெவலான வேலை வாய்ப்பா இல்லை. சின்ன சின்ன வேலைகள் பார்க்கும்போது அவங்களால அவங்களுடைய அடிப்படை தேவைகளையும் வந்துட்டு பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ஸ்லம்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. இன்னைக்கு வேணா ஒரு ஒரு 5% வந்துட்டு வெளியில வந்திருக்கலாம். ஆனா 95% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் அந்தந்த பகுதிகளில் சின்ன சின்னதா ஒரு கடை போட்டு, இப்ப வந்துட்டு இப்ப வெயில் காலத்துக்கு வந்துட்டு வெள்ளரிக்காய் அப்படின்னா வந்துட்டு சின்ன தள்ளு வண்டியில வந்துட்டு வெள்ளரிக்காய் போட்டு வைக்கிறது, அதுல வந்துட்டு பெரிய லெவல்ல வருமானம் அப்படின்றது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்பொழுது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு நடுநிலை வர்க்கமா வந்துட்டு அவங்களால ஒரு மாற முடியாத ஒரு சூழல் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அப்ப அர்பன் ஸ்லம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா அந்த அர்பன் ஸ்லம் அப்படின்றது இருக்கு. அந்த அர்பன் ஸ்லம் ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஏன் வறுமையில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு போதுமான கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவு அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்னைக்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்றோம் ஈக்குவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிலர் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சிலர்லாம் ஸ்டடி பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா பெரிய லெவல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சரி பரவாயில்ல, என்னோட பையன் வந்துட்டு படிக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துட்டு உருவாகுது. இந்த மனப்பான்மை என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை வந்துட்டு பாதிப்படை செய்யும். அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலம் அப்படின்னு பாதிப்படையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும் போது அது அந்த குடும்பத்தையும் வந்துட்டு பாதிக்கும். சோ அப்ப என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வியில வந்துட்டு நம்ம மேம்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு பேசிக்கான திங்ஸ் வந்துட்டு நம்மளால அரேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அது வந்துட்டு ஒரு முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லோயஸ்ட் ஜாப்ஸா நம்ம சொல்றோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படுத்திட்டாங்க. கட்டட வேலை, இல்ல வந்துட்டு சாக்கடை கிளீன் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஈவன் இதுல அரியல் கிரவுண்ட் ரிலேட்டடான ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு கம்பேட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஈவன் இறந்தவங்க வந்துட்டு புதைக்கக்கூடிய அந்த வேலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு முக்கியமானதா இருக்கு. அப்புறம் அர்பன் ஸ்லம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு, அந்த பகுதிகளில் வந்துட்டு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடிப்படையான சுகாதார வசதிகள் இல்லாம இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம ஒரு பகுதிகளை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு சுகாதார வசதிகள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா மருத்துவ வசதி, நீங்க பொதுவாகவே ஸ்லம் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பகுதிகளே வந்துட்டு அன்கிளீன்டா இருக்கு. அப்ப என்னன்னா எளிதில் வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா சாக்கடை கழிவுகள்லாம் ஓடிட்டு இருக்கும், திடீர்னு அது உடஞ்சு தண்ணி வந்துட்டு வெளியில வரும், அந்த ரோட்டுக்கு மேல வரும், இல்லைன்னா வீதிகள்லாம் வந்துட்டு சாக்கடை கழிவுகளா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பகுதிகளில் வந்துட்டு நோய் பரவுவதற்கான காரணங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா நோய் பரவிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்கு, அதை வந்துட்டு கியூர் பண்றதுக்கு வந்துட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா
அர்பன் ஸ்லம் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த சுகாதார வசதிகள், அந்த மருத்துவ வசதிகள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பகுதிகளில் குப்பை கூலங்களை கொட்டி வைக்கிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்பரான இடம் இருக்கு. திடீர்னு வீதிகள்ல வந்துட்டு கொட்டிட்டு போயிடுவாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சாக்கடைகளை கொட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப சாக்கடைகளை கொட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குப்பையை வந்துட்டு போய் அடைச்சிக்கிட்டு தண்ணி வெளியில போகாம ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். அப்ப தேங்கி நிற்கும் போது ஓரளவுக்கு மேல அந்த தண்ணி அப்படியே வெளியில லீக் ஆகி அந்த ஏரியா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும். அந்த ஏரியா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுல நடந்து போறவங்க, அதுல வந்துட்டு சைக்கிள்ல இல்லைன்னா வாகனங்கள்ல போறதுனால அது எல்லா இடத்துக்குமே அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு ஸ்லம் பகுதிகளில் இருக்கு. ஏன்னா சானிடேஷன் அப்படின்றது வந்துட்டு அடிப்படை தேவைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா சுகாதார வசதிகள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமோ, எந்த அளவுக்கு நோய் நொடி இல்லாம நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில மேம்பாடு அடைய முடியும். இப்ப நான் நல்லா படிச்சிருக்கேன், ஆனா வந்துட்டு என்னால என்னோட ஹெல்த் வந்துட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. என்னோட ஹெல்த் வந்துட்டு ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா என்னால படிச்சிருந்தும் ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆக முடியாத ஒரு சூழல் வந்துட்டு கேட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா நாம அறிவானவனா இருக்கலாம், இல்ல வந்துட்டு பணம் படைத்தவனா இருக்கலாம், இல்ல வந்துட்டு நல்ல ஆளுமை நிறைந்தவனா இருக்கலாம். எது இருந்தாலும் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோயற்ற வாழ்வி குறையற்ற செல்வம் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப ஒரு அடிப்படையில ஒரு சுகாதார வசதி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா அர்பன் ஸ்லம் பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாதது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இது முதல் பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ராப்ளம், குடிநீர் வசதி. குடிநீர் வசதி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா சில நோய்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு குடிநீர் மூலமா தான் பரவிட்டு இருக்கு. நல்ல சுகாதாரமான குடிநீர், எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சுகாதாரமான குடிநீரை வந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. நீங்க அர்பன் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில நேரங்கள்லாம் வந்துட்டு செய்திகள்ல கூட வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. சாக்கடை கழிவுகள் வந்துட்டு குடிநீர்ல வந்துட்டு கலந்துருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணதான். இப்ப அடிப்படை சுகாதார வசதிகள், அது ட்ரைனேஜ் வந்துட்டு அது வாட்டில உடஞ்சி வெளியில போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா வந்துட்டு சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாதனால அது தண்ணிகள்லாம் வேற வேற இடத்துக்கு போகும்போது அது இன்னொரு இடத்த போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்ப குடிநீர் வசதி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா ஒரு சுகாதாரமான குடிநீர் அப்படின்றது ரொம்ப தேவை. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அர்பன் ஸ்லம் பகுதிகளில் ஒரு சுகாதாரமான குடிநீர் வசதி அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ப்ராப்பரா இல்லை. அது நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு இன்னைக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த உப்பு தண்ணின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம், இந்த உப்பு தண்ணிக்கு மேல இன்னொன்னு சொல்லுவோம். தண்ணி வந்துட்டு என்னன்னா அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்கு, டேஸ்ட் இல்லாத ஒரு குடிநீரா இருக்கும். சப்ப தண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த குடிநீருக்காக வந்துட்டு அவங்க போராட வேண்டிய சூழல் இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு. ஒரு ஒரு சின்ன இது டேப் இருக்கும், அந்த குடிநீர் டேப் ஒன்று இருக்கும். அதை பாத்தீங்கன்னா வரிசையா குடங்களை வந்துட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு குடம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு குடம் தண்ணிய அவங்க பயன்படுத்துறதே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேர்ஃபுல்லா ரொம்ப பார்த்து பார்த்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த குடி தண்ணீர். ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கு அந்த 2 குடம் தண்ணியோ இல்ல 3 குடம் தண்ணியோ தான் வச்சு அவங்களால குடிநீருக்கு வந்துட்டு பயன்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும், அவங்களால குடிநீருக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு தான் போய் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு உருவாகும். அப்ப என்னன்னா அடிப்படை வசதிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு வந்துட்டு. ஏன்னா உணவு உடை இருப்பிடம் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல குடிநீர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குடிநீரா இருக்கு, ஒரு 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 தேவையா இருக்கு. அப்ப என்னன்னா அந்த தேவை அப்படின்றது வந்துட்டு அர்பன் ஸ்லம் பகுதியில வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதி வந்துட்டு கிரியேட் பண்ணல குடிநீர்ல வந்துட்டு. அப்ப சுகாதாரமற்ற குடிநீரை அருந்தும் பொழுது தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படுது. அதாவது நோய்கள் இதெல்லாம் ஏற்படும் போது அதுவும் வந்துட்டு அந்த பகுதிகளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கட்டமைப்பு வசதிகள். அதாவது கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இதுல கட்டமைப்புல வந்துட்டு நம்ம வீடுகளை பத்தி நம்ம பேசலாம். வீடுகள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்னது மாதிரிதான் ஒரு அர்பன் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா வீடுகள் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு வீடுகளா இருக்கும். ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா 10 பேர் இருப்பாங்க. ஆனா 10 பேர் இருக்கிறதுக்கு
தகுந்த ஒரு இடமா அது இருக்காது. ரொம்ப சின்னதா ஒரு குறுகிய அளவிலான பகுதிகளா தான் இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லாம அந்த பகுதிகளில் தான் வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அப்ப என்னன்னா, நெருக்கமான வீடுகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நெருக்கமான வீடுகள்னால வந்துட்டு அவனால நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு ஃப்ரீனஸ் இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும். ஈவன் அவங்களுடைய வாழ்வாதார முறைகளே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சாக்கடை கழிவு. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நீங்க அர்பன் ஸ்லம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சாக்கடை கழிவுகள் இல்லாத பகுதிகளையும் நம்ம பார்க்க முடியுது இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ள போறோம், ஒரு ஸ்லம்முக்கு ஏரியாக்குள்ள வந்து நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஸ்லம் பகுதிகளில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சாக்கடை அப்படின்றது தண்ணி அது வாட்டில ஓடிட்டு இருக்கும். அதை வந்துட்டு ப்ராப்பரா ஒரு வே அமைச்சு அதை வந்துட்டு ஒரு ஒரு மற்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு எடுத்து நம்ம அந்த கழிவுகளை வெளியேற்றாம உள்ளேயே வந்துட்டு சிதறி கிடக்கும். தண்ணி அவ்வளவுதான் கிடக்கும். அப்ப என்னன்னா சாக்கடை கழிவுகள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் வந்துட்டு நம்ம சாக்கடை கழிவுகளை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா சொல்றோம்? ஏன்னா அதனால என்ன பாதிப்பு ஏற்படுற போகுது? ஏன்னா சுகாதாரமற்ற நிலையில வந்துட்டு ஒரு ஏரியா இருக்கும்போது அந்த பகுதி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நோய்கள் அதிகமா கிரியேட் ஆகிறதுக்கான காரணங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப சாக்கடை கழிவுகளை நாம சுவாசிக்கும் போது அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை நம்மளுடைய உடல்ல வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப என்ன அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா சாக்கடை கழிவுகளை வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான இதுல வந்துட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணும், என்னவாகும் அப்படின்னா அது மற்ற வீடுகள்ல போயிட்டு இல்ல மற்ற வீதிகள்ல போய் போகும்போது அதை சுவாசிக்கிற மக்கள் இல்ல அதுல இருந்து வெளியில வர்ற கழிவுகள் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளையும் அவங்க உடலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேடையும் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுகாதாரமற்ற இடங்கள், ஏன்னா அதுவும் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு. மிகவும் நீங்க நிறைய ஏரியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்கிளீன்டான ஒரு பிளேஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. அதாவது சுத்தமற்ற பகுதிகளா தான் இருக்கு. ஏன்னா சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா குப்பை அப்படி குவிஞ்சு கிடக்கும். சில இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா அதை வந்துட்டு ஒரு ஒரு குப்பை தொட்டியில போய் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் இல்லாம அது அங்கங்க சிதறி கிடக்கும். அப்ப சுகாதாரமற்ற இடமா இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்துட்டு பாதிக்கும். இப்ப பொதுவா நம்ம ஒரு ஒரு யார்ட்டையாவது இந்த ஏரியால ஒரு பெட்டி கடை இருக்கு, இப்ப நம்ம போய் அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பகுதி சுத்தமா இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா போய் வாங்கணும் அப்படின்னு தோணும். இப்ப அந்த பகுதிகள் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஒரு பக்கத்து சாக்கடை போயிட்டு இருக்கு, ஒரு பக்கத்து குப்பையா இருக்கு, ஒரு பக்கத்து வந்துட்டு கழிவுகளை வந்துட்டு கொட்டி குமிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னதான் மனசு இருந்தாலும் போய் அந்த இடத்துல வாங்கி அந்த இடத்துல நின்று சாப்பிடணும் அப்படின்றது தோணவே தோணும். அப்ப என்னன்னா இது அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்துட்டு பாதிக்குது. சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இட்லி கடை போட்டிருப்பாங்க. இப்ப காலை நேரங்கள்ல இல்ல இரவு நேரங்கள்ல நீங்க பாக்கலாம் இட்லி கடை போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு வீதியில வந்துட்டு இட்லி கடை போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துலயே சாக்கடை ஓடிட்டு இருக்கும். ஏன்னா வந்துட்டு பக்கத்துல ஒரு குப்பை நிறைஞ்ச ஒரு பகுதியா இருக்கும். அந்த வீதியை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அன்கிளீன்டான ஒரு பகுதியா இருக்கும். அப்ப இதை பார்க்கும்போது என்னவாகும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் புதுசா அந்த ஏரியாவுக்குள்ள போகும்போது அந்த கடையில போய் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்ப நீங்க பொதுவா பார்க்கலாம், இப்ப பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கிளீனா இருக்கும், அவ்வளவு நீட்டா வச்சிருப்பாங்க. பட் அங்கேயே சிலர் வந்துட்டு யோசிப்பாங்க, இங்க போய் சாப்பிடுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரியான அடிப்படையில வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அன்கிளீன்டா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு அவங்க என்னதான் அந்த உணவை வந்துட்டு குவாலிட்டியா கொடுத்தாலுமே நாம போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மனசே வந்துட்டு இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு உருவாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இட் வில் அஃபெக்ட் தயர் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு பாதிக்கக்கூடிய ஒரு சூழலா வந்துட்டு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அவங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துதான் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்துட்டு மேம்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லி கடைகளா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சின்னதா ஒரு வீட்டு வேலைக்கு போய் வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இதுதான் வந்துட்டு அவங்களுடைய வேலையா வந்துட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே என்னன்னா ஒரு அன்கிளீன்டா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்துட்டு ஒரு
ஒரு மறைமுகமா வந்துட்டு இல்லாம நேரடியாவும் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது நல்லா நீங்க பார்க்கலாம். ஒரு ஸ்லம் பகுதினாவே நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு அந்த பகுதிகள் வந்துட்டு சுத்தமே இல்லாத ஒரு பகுதிகள் மாதிரிதான் இருக்கும் அப்படின்றது. சோ அது இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம். வேலை வாய்ப்பு இல்லாதது அப்படின்றதும் ஒரு பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஏன் வந்துட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம சொல்றோம்? பொதுவா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வேலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட வாழ்க்கைய பொருளாதார அடிப்படையில என்னால வந்துட்டு மேம்படுத்த முடியாது. பொதுவா பொருளாதார அடிப்படைன்றதை தாண்டி எனக்கு என்னுடைய உறவினர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு ரெகக்னிஷனோ ஒரு ஸ்டேட்டஸோ வந்துட்டு கிடைக்காது. ஒரு மதிப்போ மரியாதையோ எதுவுமே இல்லாத ஒரு சூழலை வந்துட்டு உருவாக்கும். இதே வந்துட்டு நம்ம படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு கூட போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, படிச்சா ஏதோ ஒரு வேலைக்காவது போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு இல்லாதது அப்படின்றது வந்துட்டு என்னவாகுது அப்படின்னா அவங்க ஒரு நெகட்டிவான சைடுக்கு வந்துட்டு நெகட்டிவான ஒரு பகுதிகளுக்கு வந்துட்டு, அதாவது என்னன்னா தவறுகள் செய்ய தூண்டுறதுக்கான காரணங்கள் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு இல்லாதது ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்பை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கல்வி அறிவை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். கல்வி அறிவை கொடுத்துட்டாலும் அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க அதனாலதான் சில பகுதியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திருட்டு இல்லைன்னா வந்துட்டு வழிப்பறி இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். இன்னைக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா அந்த பகுதிகள்லாம் போயிடாதீங்க, அவங்க வந்துட்டு திருட்டு பசங்க, ஏதாவது திருடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு வழிப்பறி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது செல்போன் இதெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு ஒரு 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 பிம்பம் வந்துட்டு உருவாயிருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமையும் ஒரு காரணமா இருக்கு. அதுக்காக வந்து நம்ம அதை நியாயப்படுத்த விரும்பல. தவறுகள் அப்படின்னாவே வந்துட்டு தவறு தான். அது வறுமைக்காக பண்ணாலும் சரி, சாப்பாட்டுக்காக பண்ணாலும் சரி, எல்லாமே. அப்ப வேலை வாய்ப்பு இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரியான நிலைமைகள்ல அவங்க மாறி இருப்பாங்களா அப்படின்றது மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. அப்ப வேலை வாய்ப்பு இல்லாதது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்துட்டு பாதிக்குது. ஏன்னா வேலைக்கே போகல அப்படின்னா அவங்களால பெரிய லெவல்ல ஒரு அவங்களுடைய அடிப்படை வசதிகளை வந்துட்டு மேம்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் வந்துட்டு உருவாகுது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக்கிற முடியல அப்படின்னா வந்துட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படும். என்னப்பா பார்த்தாலும் வேலைக்கு போகாம இருக்கா, அது அந்த கடன் இருக்கு, இந்த கடன் இருக்கு, அப்ப என்னன்னா வட்டிக்கு கடன் வாங்குவோம், அது மீட்டர் வட்டி, கந்து வட்டி, ஸ்பீட் வட்டி அப்படின்ட்டு ஏகப்பட்ட வட்டிகள் வந்துட்டு உருவாகிட்டு இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு பாதிக்கக்கூடிய, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு. சோ அப்ப இதுல ரொம்ப முக்கியமானதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு பிரச்சனைகள்ல அடிப்படை வசதிகள், அதாவது அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு அடிப்படை தேவைகள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை தேவைகள் இல்லாம, அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்தவே முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா எப்ப பீஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அடிப்படை தேவைகள் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும்போது. இப்ப எனக்கு சாப்பாடு கிடைக்குது, நான் இருக்க இடம் கிடைக்குது, எனக்கு வந்துட்டு உணவு, உடை, இருப்பிடம், இது 3 கிடைக்குது அப்படின்னா நான் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனைகளையும் உருவாக்க மாட்டேன். அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம யோசிப்போம். இப்ப இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு, அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம மூவ் ஆகி போக மாட்டோம். அப்ப அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகி போகாததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் வந்துட்டு இல்லாத, சுகாதார வசதிகள் இல்லாத ஒரு காரணமும் வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளால மூவ் ஆகி போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அர்பன் ஸ்லம்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஏன் பெரிய லெவல்ல முன்னேற முடியல, ஏன் வந்துட்டு அவங்களால ஒரு ஒரு வளர்ச்சியான பாதைக்கு போக முடியல அப்படின்னா அவங்களுடைய கட்டமைப்பே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுலயும் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அடிப்படையிலே கட்டமைப்பே வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த அடிப்படை கட்டமைப்பை வந்துட்டு நம்ம சீர் பண்ணிட்டோம், செம்மைப்படுத்திட்டோம், அந்த அடிப்படை கட்டமைப்பை வந்துட்டு ஒரு ப்ராப்பரா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து அவங்களை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். அடிப்படை கட்டமைப்புல எல்லாமே வந்துடும். அதுல நீங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அவங்களுடைய ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இருக்கலாம்.
இது எல்லாமே அந்த கட்டமைப்புல வந்துட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனையா வந்துட்டு நம்ம ஸ்லம் பகுதியில இருக்கக்கூடியது. இப்ப இதுல என்ன ஒரு இதுன்னு பார்த்தா அப்படின்னா, இப்ப எப்படி இதுல இருந்து அவங்களை நம்மளை மாற்றி இந்த பிரச்சனையில இருந்து அவங்களை எப்படி ரிலீவ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஜுகேஷன், ப்ரொவைட் குவாலிட்டி ஓரியன்டட் எஜுகேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்வி இல்லாம நம்ம எதையுமே வந்துட்டு சாத்தியப்படுத்திட முடியாது. அதே மாதிரி வந்துட்டு we can create எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த பீப்புள். அதாவது வேலை வாய்ப்பை வந்துட்டு நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாதனாலதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான ஒரு என்ன சொல்றது, பல்வேறு விதமான ஒரு தவறான வழிகள்ல வந்துட்டு அவங்க போகக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு உருவாகுது. அப்ப என்னன்னா அவங்களுக்குண்டு அவங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை வந்துட்டு நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த தவறான வழிகளுக்கு போகக்கூடியவங்களை வந்துட்டு நம்மளால எளிமையா வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். இப்ப தவறான இதுக்கு போறவங்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நாம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும். ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு நம்ம அவங்கள ஈஸியா செக்யூர் பண்றதுக்கான ஒரு ஒரு அடிப்படையா வந்துட்டு உருவாகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா அவேர்னஸ் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் நிறைய என்ஜிஓஸ் வந்துட்டு ஸ்லம் பகுதிகளில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் ஸ்லம் பகுதிகள் உருவாகுது, ஸ்லம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி நம்ம மாத்தி கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்துட்டு அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன அப்படின்னா வந்துட்டு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை வந்துட்டு நம்மளால உருவாக்க முடியல. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்துட்டு தங்களுடைய அடிப்படை தேவைகளே வந்துட்டு பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய அறியாமை காரணமா, இல்ல வந்துட்டு அவங்களுடைய குடும்ப பின்னணி காரணமா, இல்ல அவங்களுக்கு வந்துட்டு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான விழிப்புணர்வு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களை ஈஸியா நம்ம இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் ரெக்கவர் பண்ணி ஈஸியா கொண்டு வர முடியும். இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா அவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கீம் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி யாரு, அதுக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் அப்ளிகேஷன் வாங்கணும், அதை எப்படி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்துட்டு தெரியாம போயிடும். அப்ப இது ஓரியன்டான ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு நம்ம அந்த மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சரியான ஒரு புரிதலும் சரியான ஒரு விழிப்புணர்வும் வந்துட்டு ஏற்படுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்கள நம்ம ரெக்கவர் பண்ணி ஈஸியா நம்ம அதுல இருந்து வெளியில கொண்டு வரலாம். சோ இதுதான் அதுல எப்படி அவங்கள அதுல இருந்து விடுபட்டு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான காரணங்களா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம மைக்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுக்கான காரணிகள் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வகைகள் 4 வகையான மைக்ரேஷன் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கிராம நகர்வு, கிராமத்திலிருந்து நகர்ப்புற நகர்வு, அப்புறம் நகரத்திலிருந்து நகருக்குள்ளேயே நகர்ந்து போறது,